திரு ஷியாம், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பாஜக தலைமையிலான கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் திடீரென விலகி இருக்கிறார். அதற்கு என்ன காரணமா பார்க்கலாம்? ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் உயிர் வாழ்தல் ரொம்ப முக்கியம். அது கூடவே ஒரு இருத்தல் நெருக்கடி வந்துடும். தமிழ்நாட்டு அரசியலில் கரண்ட் பாலிடிக்ஸில் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிற அந்த குழப்பம் வந்துடும். அந்த ரெண்டு குழப்பமும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து விட்டது. தேர்தல் நெருக்கடியெல்லாம் பின்னாடி தான். அதுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. அவர் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க ஓட் பேங்க். இப்போ அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வைத்துக்கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப $1 மில்லியன் கொஸ்டின். பட் கண்டிப்பாக முதல் 2 விஷயத்தில் ஓபிஎஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்றைய தேதிக்கு அவர் மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறார். இன்றைய தேதிக்கு அவர் தனது இருத்தலை நிரூபித்திருக்கிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதனால் இழப்பா என்றால் நான் இழப்புன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ஒரு சமுதாய ஓட்டு வங்கி அவர் பின்னாடி இருக்கு. இப்போ சொல்லப்போனால் ஒரு பலாப்பழம் சின்னத்தில் அந்த சமுதாய ஓட்டு வங்கியை நம்பி ராமநாதபுரத்தில் நின்று அவருக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையிலான ஓட்டு கிடைச்சிருக்கு. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகள், டெல்டாவில் ஒரு சில தொகுதிகள், இதில் அந்த ஓட்டு வங்கி அவருக்கு உதவும் என்றால் அவர் திமுக அணிக்கு போவாரா என்பதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. காரணம் என்னவென்றால், அந்த எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறதா. திமுக அணியில் ஹவுஸ்ஃபுல்லு, பெரிய அளவுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடன் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதை விரும்புவாங்க. காரணம், அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் மீண்டும் மறுமுறையும் எம்எல்ஏ ஆகணும்னா ஒன்று அதிமுக ஓட்டு வங்கி வேணும், இல்லைன்னா திமுக ஓட்டு வங்கி வேணும். அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை அதை விரும்பலாம். ஏன்னா அவரோட சன் கூட போயிருக்காரு, ஓபிஆர் கூட போயிருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய விஷயம், அவர் 2019 மந்திரி ஆயிருக்க வேண்டியவர் தான், மந்திரி ஆகலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட்டு மோடி அவர்கள் கொடுத்தார்கள். கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி பதவி. ஆனால் அதிமுக அவருக்கான மந்திரி பதவி கொடுப்பதற்கு அது விரும்பலை. எனவே அந்த மந்திரி பதவி கிடைக்கலங்கிறதுல அவருக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த வருத்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதை யாரு விரும்பலன்னு பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கா? அதிமுக விரும்பலையா அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பலையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பலை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட வேண்டும். உடைத்து சொல்வதாக இருந்தால் அதுதான் உண்மை. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளில் இது பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் ஓபிஎஸ் என்பவர் அவரே சொல்ற மாதிரி ஒரு 25 வருடமாக நேரடியாக ஜெயலலிதா மேற்பார்வை. நான் 2001 ஜெயா டிவியில் நிகழ்ச்சி பண்ணும்போது நானும் மறைந்த எனது நண்பர் சுதாங்கனும் அப்போதான் சுப்ரீம் கோர்ட் ஜெயலலிதா அவர்களின் பதவியை அவர் ரத்து செய்திருந்தது. அதுக்கு பிறகு யார் முதலமைச்சர்னு கேள்வி வரும்போது திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாங்க. உள்ளபடிக்கே எங்களுக்கு அவரை தெரியாது. ஜெயா டிவிலே அவரோட படம் இல்லை. அப்புறம் படத்தை தேடி அலையும் போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது பர்சில் வச்சிருந்த அந்த படத்தை தான் எடுத்து கொடுத்து விட்டார். இது 2001ங்க. 2001 இந்த கிட்டத்தட்ட 25 வருட காலகட்டம் ஓபிஎஸ் எத்தனையோ அந்தஸ்து அடைஞ்சிருக்காரு, எத்தனையோ நிலைகளை தாண்டி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு ஒரு இடம் இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை விரும்பல? இதுதான் கேள்வி. நமக்கே தெரியுது தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி இருக்கு. அதிமுக ஒன்னா இருந்தா தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நல்லது. இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விரும்பவில்லை என்றால், பாமக 2 இருக்கு. பாமக 2 இருக்கும்போது பாமக ஓட்டு வங்கி கண்டிப்பாக அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் தேவை. அதாவது பாரதிய ஜனதாவுக்கும் அங்க செல்வாக்கு இருக்கு. பாரதிய ஜனதா ஓட்டும் தேவை, பாமக ஓட்டும் தேவை. இப்ப 2 அணியாக பாமக களங்கண்டா. ஏன்னா இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட முதலமைச்சரை போய் பார்க்கலாம், நலம் விசாரிக்கலாம் என்கிற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. அந்த பேச்சு இருக்கிறது. அப்படின்றால் அது திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜா, ஒரு இமேஜ் பூஸ்டிங்கா அமையுது. அப்ப 2 அணியா பாமக நின்றது என்றால் ஓபிஎஸும் இன்னொரு கேண்டிடேட்டை போட்டா அந்த இடத்துல அதிமுகவுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நீடித்து தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் அவரோ டிடிவியோ வெற்றி பெற்றால், இங்க கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் தோல்வியாக முடிந்தால் மீண்டும் ஒரு முறை அதிமுகவில் உட்கட்சி யுத்தம் துவங்குமே. இதுதான் உண்மையான தயக்கத்துக்கு காரணம். உட்கட்சி எதிரி போயாச்சு, போன பிறகு மீண்டும் அவரை உள்ள சேர்க்க முடியாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, மறைமுக கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடி கூட்டணியா வந்தாலும் சரி, அவரை உள்ள சேர்க்க முடியாது. இதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு நாள் ஓபிஎஸ் வெயிட் பண்ணதே தவறு என்பதுதான் என் கருத்து. நல்லவேளை அவர் பிப்ரவரி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவுமே ஒரு முடிவு எடுத்தார். அவருக்கு அது நல்வினைன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணி விலகல் அறிவிப்புக்கு முன்னாடி காலையில ஒரு முதலமைச்சரோட ஒரு கேஷுவல் மீட், ஈவினிங் மறுபடியும் ஒரு அபிஷியல் மீட். இந்த 2 மீட்டிங்கும் அவர் திமுகவோடு நெருக்கம் காட்டுகிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒன்று சொல்றாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு அவரிடம் கேட்கும் போதே அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்றதையும் சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது மேலை நாட்டு அறிஞரோட வாக்கியத்தை அண்ணா மொழிபெயர்த்ததுங்க. அது இன்னொரு பகுதி அதுல இருக்கு. அரசியல்ல நிரந்தர நண்பர்கள் கிடையாது,
நிரந்தர எதிரிகள் கிடையாது, நிரந்தர நலன்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகே. பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத ஆளுக்கு ஆள் மாறுபடும். தனியரசுக்கு ஒரு பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம சிறுராவுக்கு வேற இருக்கும், அக்னிஸ்வரனுக்கு வேற இருக்கும், இது மாறுபடும். அப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அந்த கணக்கு கண்டிப்பாக அவரோடு வந்த எம்எல்ஏக்களை அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக்க வேண்டியது அவரோட கடமை. இப்போ 18 எம்எல்ஏக்கள் டிடிவியை நம்பி வந்தாங்க. 18 பேருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இன்னமும் இருக்கிற விஷயம் தான். டிடிவி இன்றைக்கு பேட்டியில் கூட நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்றேன் என்று சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கை அதுல என்ன தவறு இருக்கு, இன்னொரு மொழி தானே படிச்சுக்கலாமே, இது வந்து தமிழ்நாட்டோட அந்த ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸுக்கு நேர விரோதமான ஒரு விஷயம். அப்படி என்றால் அவர் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி மைக்ரேட் ஆயிட்டாரு. ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துல அவருக்கு அப்படியான ஒரு முடிவு அவரால் எடுக்க முடியாதுங்க. அது பழைய திராவிடன் பிரின்சிபிள்ஸ் அதில் இருக்கு ஒண்ணு. இரண்டாவது, ஓபிஎஸ் வந்து எப்போ அவர் கல்வி நிதியை விடுவிக்கவில்லைன்னு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினாரோ அப்பவுமே இந்த பிளவு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் வந்து பாமன் பாலம் திறப்புல கூட அவர் வந்து அழைக்கப்படவில்லை. அமித்ஷா அவர்கள் வந்தபோது என்னை அழைக்கவில்லைன்னு வருத்தமே தெரிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு 2-3 மாசம் வந்து ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தை ஓடி இருக்கும். ஏன்னா நயினார் வந்து கடைசியில சொல்றாரு, நீங்க ஏன்ட்ட சொல்லியிருந்தா நானாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு. ஆனா 2001 ஓபிஎஸ் அவர்கள் வந்தபோது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும் போது அதுக்கு பிறகு அடுத்த 25 வருட பயணத்துல நயினார் அதிமுக என்ன பொசிஷன் வைத்தார்? ரொம்ப ஜூனியர் பொசிஷன். ஓபிஎஸ்க்கு அது பெரிய ஹர்ட்டிங்கா கூட இருந்திருக்கும். நயினார் எல்லாம் சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, எப்படி இருந்த பன்னீர்செல்வம் இப்படி ஆயிட்டனே என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். எல்லாமாக சேர்ந்துதான் இந்த முடிவை நோக்கி அவரை தள்ளியது. திமுகவை போய் பார்த்தது அல்லது முதலமைச்சரை பார்த்தது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னா கூட அவரே ஒரு நாளைக்கு ஒரு பயணம் போறாரு. ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாம அந்த பயணம் சுமூகமா நடத்த முடியாதுங்க. அப்புறம் இன்னொரு 8 மாசம் அவர் அரசியல் பண்ணணும். அதுக்கு ஆளுங்கட்சி தயவு தேவை. இது கூட்டணியாக மலருமா, ஒரு சில தொகுதிகளை வாங்குவாரா, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. காரணம் வந்து அது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஏன்னா ஜானகி அம்மா வந்து அப்படியான ஒரு ஆதரவு நிலையை வந்து திமுக கேட்டாங்க 1988. அதுக்கு பிறகு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படியான சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு யூகத்துக்கு நான் தயாராக இல்லை. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய அரசியல் உயிர் வாழ்தலை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரது அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கிற நெருக்கடியை வந்து ஓரளவுக்கு அவர் சால்வ் செய்திருக்கிறார். அது போக அந்த இருத்தல் நெருக்கடியை தீர்த்து வைத்திருக்கிறார். அடுத்த கட்டங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கணும். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஷியாம். பேசலாம் திரு தனியரசு. இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் இருப்பதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பாததுதான் இந்த விலகலுக்கான காரணமா? 100 விழுக்காடு இன்று யார் மகிழ்கிறார்களோ இல்லையோ, எடப்பாடியார் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்று உறங்குவார். அதாவது இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பாஜகவினுடைய நெருக்கடியிலிருந்து எடப்பாடியோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொண்டு இந்த பயணம், அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பார்கள் என்றுதான் எல்லாரும் நம்ம அவதானித்தோம், எதிர்த்தோம். அதை நோக்கித்தான் தனியரசு என்ற அதை நகர்த்தினேன். ஆனால் அது பாஜக எடப்பாடியினுடைய அந்த இறுக்கமான நட்பு தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு பாஜக செய்த துரோகம் அல்லது அந்த நம்பிக்கை மோசடி, அவர் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இடத்தை கைப்பற்றுவதில் நடத்தி வருகிற இடையரான போராட்டம், அது நீதிமன்றமா இருக்கலாம், மக்கள் மன்றமா இருக்கலாம், பல்வேறு அவருடைய தகுதிக்கு இறங்கி வந்து பகிரங்கமாக கூட அழைப்பு விடுத்தார். எந்த தியாகத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன், அதிமுகவின்